أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي இன்னைக்கு ரப்பனா துவா 12 ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. இந்த துவா குரான்ல 3வது அத்தியாயத்துல 147வது வசனமா வருது. இப்போ இந்த ஆயத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம். ரப்பனா இக்ஃபிர் லனா, எங்கள் இறைவனே, ذுனூபனா, எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, வ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, எங்கள் செயல்களில் நாங்கள் வரம்பு மீறிய குற்றத்தையும் மன்னிப்பாயாக, வ சப்பித் அக்தாமனா, எங்கள் பாதங்களை நீ உறுதிப்படுத்தியும் வைப்பாயாக, அதாவது போரின் நழுவாது உறுதிப்படுத்தி வைப்பாயாக, வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், இன்னும் உன்னை நிராகரிக்கும் மக்களை வெற்றி கொள்வதற்கு நீ எங்களுக்கு உதவி புரிவாயாக. இதோட பின்னணி என்னன்றதை இப்ப பார்க்கலாம். இந்த வசனம் உஹுது போரின் போது இறக்கப்பட்ட துவா. உஹுது போர் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த போர்ல முஸ்லிம்கள் கடுமையான இழப்புகளை சந்திக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீத் ஆகிட்டாங்கன்னு வதந்தியும் பரவுது. இதனால சில சஹாபாக்கள் மனம் உடைஞ்சு போய் குழப்பத்திலும் வேதனையிலும் ஆழ்ந்துடுறாங்க. இன்னும் சிலர் மன உறுதியும் தளர்ந்து போகுது. அந்த நேரத்துல தான் முஸ்லிம்களோட மனநிலைய நம் ரப்புல் ஆலமீன் சீர்திருத்தினான். இது உங்களுக்கு மட்டும் வந்த கஷ்டம் கிடையாதுன்னு முந்தைய நபிமார்களுடன் இருந்த உண்மையான விசுவாசிகளின் நிலைப்பாடும் எப்படி இருந்துச்சுன்னு 146வது வசனத்துல இருந்து 148வது வசனம் வரை குறிப்பிட்டு சொல்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களோட இருந்த நல்லவர்களும் காயமடைஞ்சாங்க, தோல்விய சந்திச்சாங்க, தங்களுடைய தலைவர்களையும் இழந்தாங்க, தவறுகள் செஞ்சாங்க. ஆனா இவ்வளவு சோதனைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சாலும் அவங்க புகார் எதுவும் செய்யல. விதிய நினைச்சு புலம்பி குற்றம் சாட்டல. சத்தியத்தை விட்டு விலகவும் இல்ல. மாறாக அவங்களோட ஆயுதம் துவாவா இருந்துச்சு. அவங்க துவாவின் மூலம் நம்மை படைத்த இறைவனின் நோக்கியே திரும்பினாங்க. இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம் என்னன்னா, முதல்ல அவங்க சௌகரியத்தையே கேட்கல. அவங்க இது ஏன் நடந்துச்சுன்னு புலம்பல. சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது எங்கள் வேதனையை உடனே நீக்குவாயாக யா அல்லான்னு கேட்கல. முதலில் அவங்க சொன்னது, எங்கள் இறைவா, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. இது நமக்கான பாடம் சகோதரிகளா. இது சோதனையான நேரத்துல உண்மையான நம்பிக்கையாளர்கள் முதல்ல தன்னை பரிசோதிப்பாங்கிறத காட்டுது. ரெண்டாவதா, அந்த மனிதர்கள் தங்களுடைய தவறுகளை ஏத்துக்கிட்டாங்க. அந்த துவால வரக்கூடிய இஸ்ராஃப், அதாவது வரம்பு மீறுதலுக்கு அர்த்தம் என்னன்னா, தவறுகள், கவனக்குறைவுகள், தவறாக எடுக்கக்கூடிய முடிவுகள், பலவீனமான தருணங்கள். இதன் மூலம் அல்லாஹ் வெற்றிங்கிறது தாழ்மையான பண்பும் தவறுகளை ஒத்துக்கொள்ளும் சுய பொறுப்புடைமை, அதாவது செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால்தான் கிடைக்கும்னு நம் இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். மூன்றாவதா, எங்கள் கால்களை உறுதியாக நிலைநிறுத்துவாயாக யா அல்லான்னு கேட்கிறாங்க. அவங்க சோதனையிலிருந்து ஓட விரும்பல, மாறாக உறுதியை தான் கேட்கிறாங்க. இது உஹுது போருக்கு பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியில ஏற்பட்ட மன தளர்விற்கு அல்லாஹுவின் நேரடி பதிலா இருந்துச்சு. நாலாவது, மன்னிப்பும் உறுதியும் அந்த நன்மக்கள் கேட்டதுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு வெற்றியை அருள்வாயாக யா அல்லான்னு கேட்டாங்க. இதற்கான அர்த்தம் என்னன்னா, ஆன்மீக வலிமை வந்த பிறகுதான் நமக்கு உடல் ரீதியான வெற்றி கிடைக்கும்.
இந்த வசனம் சஹாபாக்களுக்கு ஏன் முக்கியமானதுன்னா, அவங்களோட பலவீனம் அடைந்த இதயத்தை ஆறுதல் படுத்த. தோல்விங்கிறது தண்டனை கிடையாது. அது ஒரு பாடம்னு அல்லாஹ் புரிய வச்சான். நல்லவர்களும் தவறுவாங்க. ஆனா, அவங்க துஆவும், தௌபாவும் செஞ்சு மீண்டும் எழுந்துருவாங்கன்னு இந்த வசனம் கற்றுத் தருது. சுருக்கமா சொல்லணும்னா, தோல்வி இல்லாம வலிமை கிடையாது. தோல்வி அடைஞ்சாலும் அல்லாஹ்விடம் திரும்புவதுதான் உண்மையான வலிமை. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று துஆ செய்தவளாக என்னுடைய இந்த உரையை முடிச்சுக்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.